வணக்கங்க. இன்னைக்கு என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் அரைச்சிருக்க காரக்குழம்பு சூப்பராக இருக்கும். இஞ்சி தேங்காய் போட்டு அரைச்சி ஊற்றி நம்ம நார்மலாக காரக்குழம்பு வைக்கிறோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி வச்சு அரைச்சி ஊற்றினீங்கன்னா செம்மையாக இருக்கும். கீரை பொரியல், சிறுகீரை பொரியல், புடலங்காய் கூட்டு எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். எண்ணெய் ரொம்ப சூடாயிடுச்சு. பாத்திரத்தை வச்சுட்டு வெளியே போயிட்டு வரதுக்குள்ள சூடு அதிகமாகிடுச்சு. அதனால் ஆஃப் பண்ணி விட்டுட்டேன். கடுகு பொரிட்டோம். வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். பூண்டு நல்லா நிறைய உரிச்சு போடுங்க. சூப்பராக இருக்கும் காரக்குழம்புக்கு அந்த வாசனை பூண்டு. அதுவும் கடுகு வெங்காயம் பொரியுது பாருங்க, அதிலே போட்டுருங்க. ரெண்டு வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே வெங்காயம் நல்லா செவந்துருச்சு. இப்போ ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி போட்டு இந்த தக்காளி வதங்கிறதுக்கு உப்பு வந்து நம்ம குழம்புக்கு தேவையான உப்பு இல்லை சேர்த்தே போட்டுறேன். நான் கொஞ்சம் போட்டுக்கலாம். வெங்காய தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ காய் போட்டுக்கலாம். என்னென்ன காயின்னு பார்த்தீங்கன்னா, உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய், குடமிளகாய் இதான் போட்டு நான் காரக்குழம்பு வைக்க போகிறேன். குடமிளகாய் போடுங்களேன் காரக்குழம்புல, ரொம்ப நல்லாயிருக்கும். கத்திரிக்காய்க்கு பதில் கத்திரிக்காய் எதே எதுக்கு போடுறோமோ அதுக்கெல்லாம் நம்ம குடமிளகாய் சேர்த்தோம்னா கிட்டத்தட்ட அந்த டேஸ்ட் மாதிரியே இருக்கும். நல்லாயிருக்கும். சிக்கனில் மட்டனில் போட்டால் கூட சூப்பராக இருக்கும். இந்த வெங்காய தக்காளியோட இந்த காயை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் அந்த எண்ணெயிலேயே வதங்கிச்சுருவீங்களேன், காரக்குழம்பு சூப்பராக இருக்கும். காயை கொஞ்சம் எண்ணெயிலேயே வதக்கலாம் அந்த வெங்காய தக்காளியோடய சேர்த்து. ஓரளவுக்கு எண்ணெயிலேயே வதங்கிடுச்சு காயெல்லாம். இப்போ நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கலாம். குழந்தைங்கள்லாம் சாப்பிட்றாங்க, காரமாக இருக்குன்னுவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். நம்ம தேங்காய் ஊற்றினோடனே இன்னும் அந்த காரம் வந்து குறைஞ்சிரும். கொஞ்சம் புளி ஊற வச்சுருக்கேன். இதை கரைச்சி ஊற்றிக்கலாம். சில பேர் வந்து இந்த குழம்பு கொதிச்சு காய் வெந்த பேர் தான் ஊற்றுவாங்க. நான் வந்து இந்த காயை வதக்கிறோம் பார்த்தீங்களா, அதுலேயும் ஊற்றுறோம். ஆனால் நல்லா வெந்துடும். நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் வெந்த பிறகு. புடலங்காய் கூட்டுக்கு ஒரு 100 கிராம் சிறுபருப்பு எடுத்திருக்கேன். அது கழுவி வச்சாச்சு. புடலங்காய் ஒரு 1/4 கிலோ எடுத்திருக்கேன். 1/4 கிலோவுக்கு ஒரு 100 கிராம் சிறுபருப்பு போட்டால் போதும். நம்ம எல்லா பருப்புமே போட்டுக்கலாம். நான் இன்னைக்கு சிறுபருப்பு எடுத்திருக்கேன். ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை போட்டுக்கலாம். ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த தக்காளி போட்டுக்கலாம். பூண்டு கொஞ்சம் உரிச்ச பூண்டு இருக்குது, அதையும் போட்டுக்கலாம். பாருங்க, இந்த காயிலேயே இந்த காய்க்கு தேவையான உப்பு போட்டுடலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். பாருங்க, பச்சை மிளகாய் ஒரு 5 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். இது 2ஆக உடச்சி போட்டுக்கலாம். நான் குழந்தைங்க சாப்பிட போகிறாங்க. இதுவும் பச்சை கலரில் இருக்கும். வெந்த பிறகு இதுவும் பச்சை கலரில் இருக்கும். அடையாளம் தெரியாமல் குழந்தைங்க பச்சை மிளகாய் வாயில் வச்சுருவாங்க. அதனால் 2ஆக உடச்சி போட்டிருக்கேன். பெரிய பெரிய பீஸாக இருந்தால் தெரியும் இல்லையா, அதனால் அந்த மாதிரி போட்டிருக்கேன். குக்கரை மூடி வச்சேன். நம்ம காரக்குழம்பு காய் வெந்து போச்சு, ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதை கூத்துறதுக்கு பாருங்கள், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 2 பத்தை தேங்காய், இதை அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், அரைச்சிட்டு வந்தாச்சு. இதை குழம்புல ஊற்றிக்கலாம். நீங்கள் சிம்பிளாக ஒரு வத்த குழம்பு சாப்பிட்ணுன்னு நினைக்கிறீங்களா, இந்த மாதிரி வச்சு பாருங்கள். நம்ம ஹோட்டலில் சாப்பிடுவோம் பார்த்தீங்களா வத்த குழம்பு, அதே மாதிரி டேஸ்ட்டாக தான் இருக்கும். இது ரொம்ப நல்லாயிருக்கும்.
இன்னும் ஒரே ஒரு கொதி வந்துச்சுன்னா இறக்கிடலாம். அந்த இஞ்சியோட பச்சை வாசனை கொஞ்சம் போகிறதுக்காக. பாருங்க, கீரை பொரியலுக்கு மசாலா அரைச்சிக்கலாம். பூண்டு பல்லு ஒரு 5 பல்லு, ஒரு கட்டு கீரை எடுத்துருக்கேன். 2 பச்சை மிளகா, பெரிய பச்சை மிளகா உடச்சி போட்டிருக்கேன். வழக்கம் போல் தேங்காய் கொஞ்சம் போட்டாச்சு, வாயில் கொஞ்சம் தேங்காய் மிக்சியில் குறன்னு அரைச்சிட்டு வந்துடலாம். கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். கீரை செய்கிறதுக்கு எண்ணெய் சுடாயிச்சு, கொஞ்சம் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். கடுகு உளுத்தம் பருப்பில் பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச இந்த மசாலாவை போட்டுக்கலாம். இதை பாருங்கள், இதை கொட்டி கொஞ்சம் வதக்கணும். வதக்கிட்டு அப்புறம் கீரை போடலாம். அப்புறம் காரக்குழம்பு ரெடி. ஆஃப் பண்ணியாச்சு, அவ்வளோதான். இஞ்சி தேங்காய் அரைச்சி விட்டா காரக்குழம்பு ரெடி. இப்போ இதில் கீரை போட்டுக்கலாம். கீரை பொடியாக கட் பண்ணி அலசி வச்சுருக்கேன். மண் இருக்க நல்லா ஒரு 2-3 முறை அலசி வடிகட்டிடுங்க. கீரை போட்டு இந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தண்ணியே சுத்தமாக விடாதீங்க. தண்ணி விட்டிங்களா கீரை பொரியல் சொதன்னு போயிடும். அதுவும் இப்போ தான் சீசன் ஸ்டார்ட் ஆகுது. ரொம்ப எலசு கீரையாக வரும். தண்ணி விட்டிங்களா குழன்னு ஆகிடும். அப்படியே அனலுமே கொஞ்சம் நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஃபுல்லாக வச்சுட்டிங்கன்னா தான் அந்த சூட்டுக்கு கடகடகடான்னு அந்த தண்ணி சுண்டும். உப்பு போட்டுக்கலாம். நார்மலாகவே கீரையில் வந்து உப்பு இருக்கும், அதனால் நம்ம கொஞ்சமாக போட்டுக்கலாம். கல் உப்பு தான் போடுறேன் நான். அப்படியே வேகட்டும், சட்டுன்னு வெந்துடும் பாருங்கள். அவ்வளோதான், தண்ணியே விடலை பாருங்க. பொரியல் ரெடி ஆயிடுச்சு. பொரியலை எடுத்து மாற்றிட்டு இதுலேயே நம்ம கூட்டை தாளிச்சிக்கலாம். இப்போ போட்டு செஞ்சுக்கலாங்க. அதே கடாயை கழுவிட்டு வச்சாச்சு. நிறைய பாத்திரம் அழுக்கு பண்ணிக்குவேன் நான் கிச்சனில். டக்குன்னு செஞ்சாலுமே நம்ம கொஞ்சம் பாத்திரம் தான் அழுக்கு பண்ணுவேன் நான். கூட்டு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். அதுலேயே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிட்டேன். இதுலேயே அப்பளம் பொரிச்சிக்கலாம். ஒன்றுன்னா போட தேவையில்ல, நம்ம 2 எடுத்து போட்டுக்கலாம். எண்ணெயும் நிறைய இழுக்கும்ல, ஒன்றுன்னா போட்டால். 2 போட்டாச்சு. இப்படி ஒரு சுற்று சுற்றணும்னா அழகாக பொரிஞ்சிடும். அது திருப்பி போட்டு ஒரு சுற்று சுற்றணும்னா இன்னும் அழகாக பொரிஞ்சிடும். அது பாருங்க, சூப்பராக நல்லா பெருசாக வந்துச்சு. அப்பளம் பொரிச்சிட்டு அந்த எண்ணெயை எடுத்தாச்சு. கொஞ்சம் எண்ணெய் தான் வச்சுருக்கேன். இதை பாருங்க, கொஞ்சமாக கடுகு உளுத்தம்பருப்பு நிறைய போட்டுங்க. நல்லா வாசனையாக இருக்கும் கூட்டுக்கு. கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை பாருங்க. நான் வேக வச்சுருக்கேன், கூட்டுக்கு வேக வச்சுருக்கேன். புடலங்காய் இதில் போட்டுக்கலாம். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லைங்க. இதில் எதுவுமே பண்ணல நம்ம. இதுக்கு தேவையான உப்புமே நம்ம இதில் போட்டுட்டோம். என்னன்னா தண்ணி கொஞ்சம் நல்லா ட்ரையாக ஆகிடுச்சு. நீங்கள் தண்ணி வேணும்னா விட்டுங்க. இது போதும் எனக்கு. சாப்பாட்டுக்கு தானே சாப்பிட போகிறோம், இது போதும். அவ்வளோதாங்க, கூட்டு முடிஞ்சிச்சு. அவ்வளோதான், ஆஃப் பண்ணிவிட்டு சாப்பிட போகலாம். எல்லாம் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துன்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். எல்லாம் சாப்பிட உட்காந்துட்டாங்க. தர்ஷனே, உன் முகத்தை காட்ட மாட்டேன். நீ எப்படி இருந்தது மட்டும் சொல்லு. எப்படி இருக்க? நல்லா இருக்கா? பூஜா நீ சொல்லு. மாமா நீ சொல்லு.
உனக்கும் நல்லா இருக்கா? ஆ சரி, எல்லாருக்கும் பாய் சொல்ல. நீங்கள் போய் சாப்பிடுங்க சொல்ல. ஆ சரி. ஆ சரி.